சென்னை வரக்கூடிய ரயில்களில் தற்போது காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே ரயில் சக்கரத்தில் இரும்பு பொருள் சிக்கியதால் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் தற்பொழுது தண்டவாளத்தில் கிடந்த இரும்பு பொருள் கொல்லம் எக்ஸ்பிரஸின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டதால் சத்தம் கேட்டிருக்கிறது. ஊரப்பாக்கம் அருகே ரயில் சக்கரத்தில் இரும்பு பொருள் சிக்கியதால் கொல்லம் எக்ஸ்பிரஸ் பாதி வழியில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். சென்னை ஊரப்பாக்கம் ரயில் நிலைய அருகே தண்டவாளத்தில் இரும்பு பொருள் கிடந்ததால் இன்று அதிகாலை சென்னை வந்து கொண்டிருந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அந்த இரும்பு பொருள் பட்டு ரயில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே நிறுத்தப்பட்டு சோதனைக்கு பிறகு மீண்டும் எழும்பூர் ரயில் நிலையம் புறப்பட்டு சென்றது. இன்று அதிகாலை, அதாவது கிட்டத்தட்ட 2 மணி அளவில் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே வந்தபோது ரயில் திடீரென்று தண்டவாளத்திலிருந்து ஒரு பொருள் ரயில் டோரில் பயங்கர சத்தத்துடன் அடித்துள்ளது. இதையடுத்து லோகோ பைலட் ரயிலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி பார்த்தபோது இரும்பு பொருள் ஒன்று கிடந்துள்ளது. இதையடுத்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார், ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து கிட்டத்தட்ட 1 மணி நேர ஆய்வுக்கு பின் அங்கு அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நேற்று அந்த பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடந்துள்ளது. அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த இந்த பணியாளர்கள் ஏதோ ஒரு இரும்பு பொருளை அங்கே மறந்து விட்டுவிட்டு இரும்பு உபகரணத்தை வந்திருக்கிறார்கள். அந்த உபகரணம் தான் தண்டவாளத்தில் ரயில் வரும்போது பட்டு இது போல பயங்கர சத்தத்துடன் ரயில் டோரில் அடித்து இந்த ரயில் காலதாமதத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் காலதாமதமாக வந்தது, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் காலதாமதமாக வந்ததை அடுத்து பின்னால் வந்த ரயில்களுமே, அதாவது தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா ரயில்களுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காலதாமதமாக தற்போது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.